அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், அவரைக்காய் தான் ஒரு பெரட்டல் பண்ண போகிறோம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 2 கலர் தெரியும். இந்த சைடில் பார்த்தா ஒரு லைட்டாக ப்ளூ கலர் தெரியும். ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். ஊர் அவரைக்காய் இது. அது ஊரில் எங்கள் வீட்டில் செடி போடல, எங்கள் சொந்தக்கார வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஊருக்கு போயிருந்தாலும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது வந்து டீ கல்லூரிலேருந்து வந்திருக்கு. வெளியூர் பக்கத்தில் கல்லூரி கிராமம் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கு. எங்கள் அண்ணி வீட்டிலேருந்தும் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுத்தாங்களாம். அவரைக்காய் செடியிலேருந்து பறித்து கொடுத்தாங்களாம். அதை எங்கள் அம்மா தான் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த அவரைக்காய் தான் வந்து பாருங்கள். அவரை வந்து இது செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சாம்பார் வச்சாலும் சரி, பேட்டினாலும் சரி, எல்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா இலசு சூப்பராக இருக்குது. அதே போல் முத்தி இருந்தால் வேறு சில அவரைக்காய் வந்து முத்தி இருக்குது. இது வந்து உள்ளே இருக்கிற கொட்டை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். அந்த கொட்டை கூட பார்த்திங்கன்னா கலராக தெரியும் பார்க்குறதுக்கு. பச்சை கலராகவும் தெரியும், ரெட்டு கலரு, ப்ளூ கலரு, அப்படி கலராக தெரியும். ஆனால் டேஸ்ட்டு வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அவரைக்காய் இருக்குனாலும் நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அவரைக்காய் வந்து க்ளீனாக வந்து இந்த 2 பக்கம் சைடில் வந்து தோலை எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு ஒரு பொரியல் பொரியல் செஞ்சிடலாம். இன்றைக்கி பெரட்டல், அவரைக்காய் பெரட்டல் இன்றைக்கி. ஓகேங்களா? இப்போ இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். அப்போது இந்த அவரைக்காய் பாருங்கள், இந்த சைடில் எடுத்துடணும். அதே இந்த பக்கம் சைடில் எடுத்துகிட்டு அதே போல் அவரைக்காய் இந்த 2 பக்கமும் பாருங்கள், இந்த சைடில் நார் வரும். அந்த நாரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த பக்கம் நாரை எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ளீனாக கட் பண்ணிடலாம். அதே போல் முத்தில் இருந்ததுன்னா முத்தில் அவரைக்காய் இது வந்து நம்ம எல்லாம் போட முடியாது. இந்த கொட்டையை மட்டும் எடுத்துக்கலாம். கொட்டையை மட்டும் எடுத்து அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதே போல் எல்லா அவரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு க்ளீனாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், அவரைக்காய் வந்து சைடில் வந்து சைடில் உள்ள தோலெலாம் க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இல்லை முத்தில் இருந்ததெல்லாம் இந்த கொட்டையை உச்சி எடுத்துடும். மூணு விதமான கலரில் இருக்குது கொட்டை. இது இருந்தாலும் வேஸ்டேஜ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு 10 பீஸ் அவரைக்காய் எடுத்து க்ளீனாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று கட் பண்ணால் லேட் ஆகும். ஒரு 10 பீஸ் வச்சா கொஞ்சம் நேரம் கட் பண்ணிடலாம். அதுபோல் அவரைக்காய் வந்து ஒரு 10-20 கையில் எடுத்துக்கிட்டு கையில் ஒன்றா சீக்கிரம் பிடிச்சிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சிறுசாக கட் பண்ணிங்க. பெருசாக வேணால் பெருசு, சிறுசாக வேணால் சிறுசு, அதுபோல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி ஒரு பேஸில் போட்டுடலாம். ஓகேங்களா? அதே போல் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு செய்யலாம். இப்போ அவரைக்காய் வந்து தோலெலாம் க்ளீனாக சைடில் எடுத்து க்ளீனாக கட் பண்ணிட்டு க்ளீனாக கழுவி கட்ட வச்சுருக்கோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இடித்த பூண்டு, வெங்காயம், எண்ணெய் பார்க்க நேற்று பூரி போட்டிருந்தோம். அந்த எண்ணெய் தான். அந்த பூரி போட்டதில் எண்ணெய் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. வந்து கடுகு கலப்பு, உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு போச்சு. பூண்டு போட்டுடலாம். பாருங்க, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. தேவையானது உப்பையும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது அவரைக்காய் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அவரைக்காய் சேர்க்கலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இதை போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிங்க. இப்போது நம்ம அவரைக்காய் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச அவரைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தடவி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே தண்ணி, இது எந்த அளவுக்கு வேகிற தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம க்ளீனாக வந்து வேக வச்சிடலாம். பாருங்கள், அவரைக்காய் அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. தேவையான மசாலாக்கள் வீட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூளுங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கலக்கின உடனே என்ன பண்ணலாம், இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றுருங்க. இது வந்து இந்த அவரைக்காய் வேகிறதுக்கும் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே போல் இது வந்து இந்த டைப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நம்ம இதே டைப்பில் வந்து பருப்பில் கொஞ்சம் வேக போட்டு பருப்பு கூட போட்டு நல்லா செஞ்சிங்கன்னா 4 தாள் இருக்கும். அதே போல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வந்து இந்த அவரைக்காய் வந்து நீங்கள் குழம்பா செஞ்சாலும் சரி, காரக்குழம்பு செஞ்சாலும் சரி, இதுபோல் கூட்டாக செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுமாதிரி இந்த அவரைக்காய் செடி வந்து நம்ம வீட்டில் போடும்போது ஆடி 18 நடுவாங்க. வில்லேஜிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆடி 18க்கு செடிகளை நடுவாங்க. அப்போ நடுறது வந்து காய் நல்லா சூப்பராக இருக்கும், காய் நிறைய வரும். இந்த செடி ஒரு 10 அவரைக்காய் நட்ட போதுங்க. மலை வந்து அவரைக்காய் வந்து கொத்தாக குலைய வந்துகிட்டே இருக்கும். டெய்லி வீட்டுக்கு சாம்பாருக்கோ பொருளுக்கோ கூட்டி பேசினே இருக்கலாம். டெய்லி அவரைக்காய் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவரைக்காய் வந்து நிறைய காய்க்கும். இந்த செடி வந்து ஏன்னே ஒரு முறை எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க. பெருக்கி அவரைக்காய் வந்துக்கிட்டே இருக்கும், காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான அவரைக்காய் தான் இது. ஆனால் அது பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சாப்பிட்டா இது. ஓகேங்களா? இந்த அவரைக்காய் வந்து நட்டிங்கன்னா அவரைக்காய் வந்து டெய்லி கொஞ்சம் வீட்டுக்கு தேவை, அதாவது வில்லேஜில் வந்து நம்ம டெய்லி காய் எங்கேயும் வாங்க தேவையில்லை. டெய்லி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பெஸ்ட்டே இருக்க அங்கே காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க அவரைக்காய். இந்த அவரைக்காய் வந்து நல்லா கொத்தாக வழியாக சூப்பராக காய்க்கும், நல்லாயிருக்கும் அவரைக்காய். நல்லா நல்லா பிஞ்சான காய் தான். முத்தில் ஆகுது வந்து நம்ம கொட்டை தண்ணியை பிடிச்சி எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது தண்ணி தேவை ஊற்றிருக்கோம். அப்படியே க்ளீனாக வேகட்டும், கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அவரைக்காய் வந்து தக்காளிலாம் போட்டு பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், அருமையாக இருக்குது. வந்து எந்த ரெசிபி செஞ்சால் கூட அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே க்ளீனாக வேகட்டுங்க. இப்போது ஒரு மூடியை போட்டு அப்படியே க்ளீனாக ஒரு 10 நிமிஷம் க்ளீனாக வேக வச்சிடலாம். க்ளீனாக வெந்துடும், அந்த ட்ரை ஆகிடும். அப்படியே ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், அவரைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் போட்டாச்சு. அப்படியே ஒரு கலக்கலாம். தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா ஒரு கலக்குங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் துருவல் போட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் இது வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட போட்டு கூட கலந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி செஞ்சுக்கலாம். இன்னும் நமக்கு தலை வேணுன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் எடுத்திங்கன்னா தலை வரும். நம்ம வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரியும் இல்லை ரைஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியும் ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கோம். இதே வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு ஊற்றி பண்ணிங்கன்னா ஒரு தலை இருக்கும். அதுமாதிரி சூப்பராகவும் டேஸ்ட் ஆகும். அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் போட்டால் சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும், காரம் போட்டால் காரம் ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த அவரைக்காயே மொத்தத்தில் சொல்லப்போனால் வெரி குட் டேஸ்டி, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அருமையாக இருக்குங்க. ஓகேவா? இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம். டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தேங்காய் போடுறதுக்கு சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு பார்த்துலாம். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த அவரைக்காய் கொட்டை பார்த்திங்கன்னா 3-4 கலரில் இருக்கும். பச்சை கலரு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு, அப்படி 4 விதமான ப்ளூ கலரு, அப்படி ஒரு 4 விதமான கலரில் வரும் அந்த கொட்டை பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? அடுத்த நன்றி, டாடா, பாய்.